அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். அதாவது நம்மளோட ஆர்எல் அகாடமி மெட்டீரியல் ஒர்த்தா இல்லையா அந்த ஒரு கொஸ்டின் தான். ஸோ எல்லாருமே நம்பி வாங்கியிருப்போம், ஸோ வாங்கி படிச்சிருப்போம். பட் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சா வரலையா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு இது வருமா வராதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒரு ப்ரூஃப் வீடியோ தான். ஸோ ஆல்ரெடி ஆன்சர் கீ மெக்கானிக்கலுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்டாங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத ப்ரூஃபோட சப்மிட் பண்ண போகிறோம். இதோட பிடிஎஃபோட லிங்க்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவோம். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் யார் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரோட ஆன்சர் கீ வரும், அதோட ப்ரூஃப் வீடியோ தனியாக வரும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம இதுல இருந்து தான் வரும்னு சொல்லி தான் நம்ம என்னன்னு பண்ணோம்னா மெக்கானிக்கலுக்கு மெட்டீரியலே நம்ம கொடுத்தோம். ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம நடத்தின கிளாஸ்ல இருந்தும் நம்ம கொடுத்த மெட்டீரியல் தான் வந்திருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எல்லாமே பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இங்க பாருங்க, டிஎன்பிசி டிப்ளமோ மெக்கானிக்கல் 12/11/2024 ஆர்எல் அகாடமியோட சோர்ஸ் ப்ரூஃப். அதாவது நம்மளோட புக்ல எங்க இருந்து வந்திருக்கு, எந்த பேஜ் நம்பர் முதற்கொண்டு எழுதி வச்சிருப்போம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். which one of the following control chart is used for variables? 4வது கொஸ்டின்ஸ். அதுல நமக்கு பாத்தீங்கன்னா ஆர்எல் அகாடமி மெட்டீரியல் மெக்கானிக்கல் மெட்டீரியல் யூனிட் 2 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல 10வது டாபிக்ல குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். பேஜ் நம்பர் 5ல இருக்கு. எக்ஸ் பார் அண்ட் ஆர் சார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. These are control chart for variables. So X bar R charts na என்னது variables. அப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க, control chart is used for variables னா R chart தான் ஆன்சர். புரிஞ்சா? சோ சில क्वेश्चंसலாம் பாத்தீங்கன்னா டைரக்டா கொடுத்திருப்பாங்க, சில क्वेश्चन இன்டைரக்டா சுத்தி வளைச்சு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம மெட்டீரியல்ல தான் இருக்கு. அடுத்து prescribing when and where each operation necessary to manufacture a product is to be performed. When and where இங்க பாருங்க, routing என்ன ஆன்சர், ரூட்டிங். சோ இதுல என்ன ரூட்டிங்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா machine the flow of material inside the plant regarding the sequence of operation. அப்ப இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, where each can operation necessary to manufacture. அப்ப operation from raw material to finished product to indicate the path to be followed one machine to another machine. சரியா? a product layout routing is because the machine is arranged in the sequence of operation. ஆப்ரேஷன் வேர் எந்த இடத்துல நடக்குது, எந்த மிஷின்ல நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரூட்டிங் யூஸ் ஆகுது. சரியா? நெக்ஸ்ட், ரூட்டிங் இஸ் எசென்சியல் இன் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ ரூட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதா? ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் போனாலே அது அசம்பிளி இண்டஸ்ட்ரி தான். இது சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ இருக்கு ரைட்டா. அடுத்து, இன் ஸ்டாண்டர்ட் டைம் கால்குலேஷன் த அலவன்ஸ் தட் சுட் நாட் எக்ஸீட் 5%. 8வது கொஸ்டின் அங்க பாருங்க, 5% of basic time given as contingency allowance. அப்ப 5%க்கு மேல கொடுக்காம இருந்துச்சுன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா contingency allowance. இது எங்க இருக்கு பாத்தீங்கன்னா யூனிட் 2 நம்ம ஆர்எல் அகாடமி மெட்டீரியல் யூனிட் 2 இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 8th டாபிக்ல ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் அப்படின்ற டாபிக்ல பேஜ் நம்பர் 7ல இருக்கு. சரியா? சோ அந்த மெட்டீரியல் என்னதுன்னா நம்ம ஷாப்ல போயிட்டீங்கன்னா சோ யாரும் அடுத்த எக்ஸாமுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னது நம்மளோட மெட்டீரியலை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த இருக்கு, தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் கேட்டிருக்காங்க, ரெண்டுமே வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த மெட்டீரியல். இதுல இருந்ததான் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதுல இருந்ததான் கேட்டிருக்காங்க. அடுத்து which one is following the not a part of time study. எது டைம் ஸ்டடி கிடையாது. இங்க பாருங்க, வேரியஸ் டைப் ஆஃப் அலவன்சஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 2 8th டாபிக்ல இண்டஸ்ட்ரியல் 8th ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் பேஜ் நம்பர் 7ல இருக்கக்கூடியது. என்ன அலவன்சஸ்? டைமென்ஷனல் அலவன்ஸ். இங்க பாருங்க, இதுல இல்லாத அலவன்ஸ் எதுனா டைமென்ஷனல் அலவன்ஸ். சரியா? ஓகேவா? அப்ப நம்ம இதை முடியிறப்பே தெரியும் நம்மளோட மெட்டீரியல் ஒர்த்தா இல்லையான்னு. ஏன்னா நிறைய பேர் வாங்கினா பாஸ் ஆயிருமா, வாங்கினா வருமா கொஸ்டின், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு டிப்ளமோ எக்ஸாமுக்கு இதுல இருந்துதான் வரும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஸோ ஒர்க் மெஷர்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? எஸ்டாப்ளிஷ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த குவாலிஃபைடு ஒர்க் டைம். அவ்வளவுதான், முடிஞ்சு. எது எங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல 8th டாபிக்ல பேஜ் நம்பர் 1ல இருக்கு. அடுத்து இந்த ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ் கிவன் ஃபார் எ ஒர்க்கர் இன் டைம் ஸ்டடி அபவுட். ஸோ இது பாருங்க, இது தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல 9th டாபிக்ல ஸ்டாப் வாட்ச் டைம்ல பேஜ் நம்பர் 9 தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருக்கு. பர்சனல் அலவன்ஸ்னா 5 முதல் 7%, ஃபேட்டிக் அலவன்ஸ்னா 4%.
அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரிலாக்ஸேஷன் அலவன்ஸ், அதான் வந்து இந்த பர்சனல் அலவன்ஸ் 5 to 7%. அப்ப இங்க என்ன இருக்கும், 4 to 7%. அதாவது அப்ராக்சிமேட்டா சில கொஸ்டின்ல இப்படிதான் இருக்கும். சரியா? அடுத்து இன் ஸ்கேல் ஆஃப் ரேட்டிங் ஃபேக்டர் தி ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் ஆஃப் ஆவரேஜ் ஒர்க்கர் இஸ். ஸோ இந்த ரேட்டிங் ஃபேக்டர் இங்க பாருங்க, அசஸ் த ரேட்டிங் ஃபேக்டர், ரேட்டிங் ஸ்கேல் 60 to 80 ஸ்லோ, 75 to 100 ஆவரேஜ், 100 to 130 அபோவ். அப்ப 100 அப்படின்றது எதுனா ஆவரேஜ், அப்ப என்னது 100%. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அலவன்ஸ் தான் மேட்ச் த ஃபாலோயிங், என்னென்ன அலவன்சஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது இது வந்து அதே பேஜ் நம்பர் 7ல இருக்கக்கூடியதான். தெரியுதா? ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 13வது கொஸ்டின். அடுத்து 14வது கொஸ்டின், நான் ஆபரேஷன் ப்ராசஸ் சார்ட் யூஸ்ட் ஃபார் மெத்தட் கிவ்ஸ் டீடைல்ஸ் அபவுட். ஆபரேஷன் ப்ராசஸ் சார்ட் இதா இருக்கு பாருங்க. ஸோ இது எங்க இருக்கு, யூனிட் 2 இண்டஸ்ட்ரியல்ல 7th டாபிக்ல ஃப்ளோ டயக்ராம் அப்படின்றதுல இருக்கு. இங்க பாருங்க, சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் பை தியர் சாம்பிள்ஸ் கனெக்ட் தம் பை வெர்டிகல் ஃப்ளோ லைன்ஸ். அப்ப இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதான், சீக்வன்ஸ் ஆஃப் ஆபரேஷன். ஸோ இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து which of the following is not examined in the method study. மெத்தட் ஸ்டடி என்னன்னு சொல்லுவாங்கன்னா 3D அப்படின்னு சொல்லுவாங்க. 3D அப்படின்னு அதாவது ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன், ரெக்கார்டிங், எக்ஸாமின், டெவலப், இன்ஸ்டால், மெயின்டைன். இதுதான் வந்து மெத்தட் ஸ்டடியில இருக்கக்கூடியது. அதுல வந்து எக்ஸாமின்ல எது வந்து கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, பர்பஸ் இருக்கு, பிளேஸ் இருக்கு, சீக்வன்ஸ் இருக்கு, பர்சன்ட் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு. அப்ப எது வரல, காஸ்ட் தான் வரல. அப்ப காஸ்ட் தான். புரியுதா? ஸோ டைரக்டா எல்லாமே நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் கொடுத்துருக்கோம். இது வந்து 6th டாபிக்ல மெத்தட் ஸ்டடியில பேஜ் நம்பர் 3ல இருக்கு. சரியா? இதோட டெலகிராம் லிங்கோ இதோட மெட்டீரியல் வந்து என்ன பண்ணுவோம், கீழே நான் டெலகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த தடவை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ப்ரூஃப் வீடியோ பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா? அடுத்து இந்த ஃப்ளோ மெட்டீரியல் பிட்வீன் ஃபங்க்ஷனல் ஏரியாஸ் பிளான்ட் இஸ் ரெக்கார்டட் ஆன் ஃப்ளோ டயக்ராம். So flow material between functional areas plant is recorded. இங்க பாருங்க, process should be given at the top of the diagram. என்ன process பண்ணணும், அதே மாதிரி path material movement by flow line. தெரியுதா? path material movement flow line. அப்ப flow material என்ன, அதுல flow diagramல தான் வரும் flow chart. புரியுதா? அவ்வளவுதான். இது இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல 7th டாபிக் ஃப்ளோ டயக்ராம்ல பேஜ் நம்பர் 7ல இருக்கு. அடுத்து the layout in which breakdown of one machine leads to stoppage of production line. 18வது கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் செகண்ட் டாபிக்ல டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்ல இருக்கக்கூடியது. சோ இங்க பாருங்க, less flexible, if one of machine breakdown the total production will be stopped. தெரியுதா? one of machine breakdown இது என்னது, ப்ராடக்ட் லேஅவுட். ப்ராடக்ட் லேஅவுட். சரியா? பாத்துக்கோங்க. இதோட ஆன்சருக்கு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். நம்ம முடிஞ்சோடனே வரும். சரியா? அடுத்து இந்த பிரின்சிபல் ஆஃப் பிளான்ட் லேஅவுட் அவாய்ட் பேக் ட்ராக்கிங் மெட்டீரியல் இஸ். இங்க பாருங்க, அவுட்புட் த வேரியஸ் த பிரின்சிபல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோனா வேரியஸ் ஒர்க் சென்டர் should be balanced, அவாய்ட் பாட்டில்னஸ், கங்கஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங். பாட்டில் நெக்னாலும் பேக் ட்ராக்கிங்னாலும் என்னதுல வரும், பிரின்சிபல் ஆஃப் மெட்டீரியல் ஃப்ளோ. அப்ப பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ இது எங்க செகண்ட் டாபிக்ல டைப் ஆஃப் லேஅவுட்ல தான் இருக்கு, பேஜ் நம்பர் 2ல. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருந்திருக்கும். சேஃப்டி டிவைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருந்திருக்கும். கூகுள்ஸ் இங்க பாருங்க அப்படியே வச்சிருக்கேன். கூகுள்ஸ்னா என்னது, மிஷினிஸ்ட், மிஷின் ஷாப்ல. ரெசிபிரேட்டர்னா என்னது, வேதியியல் ஆலை, சிமெண்ட் ஆலை. அப்போ ஃப்ளோர் மில்லுல வரும். சரியா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ். ஸோ இதெல்லாம் தமிழ் மீடியம் மெட்டீரியல் அப்படியே இருந்திருக்கும். கிளவுஸ்னா என்னது, வார்ப்பு ஆலை. ஹெல்மெட் என்னது, சுரங்க பணியாளர், மைன்ஸ். இதெல்லாம் தமிழ் மீடியம் மெட்டீரியல். நிறைய பேர் 2 மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க, அப்படியே இருக்கு. இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அது இருந்திருக்கு. which one of the following is environmental factor causing accident? so unsafe conditionல வரக்கூடியதாக இருக்கும். என்னது? சோ இங்க பாருங்க, இண்டஸ்ட்ரியல்ல 4th டாபிக்ல பிரைமரி அண்ட் செகண்டரி பேஸ்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இம்ப்ராப்பர் கார்டட் எக்யூப்மெண்ட், புவர் டிசைன் எக்யூப்மெண்ட், சேஃப்டி டிவைசஸ், ஹசார்டஸ் ஒர்க் பிளேஸ், பேட் லேஅவுட், இம்ப்ராப்பர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இதா இருக்கா? இது இருக்கு. இதை நாட்டை இங்க என்ன கொடுத்துருக்காங்க, which one of the following is environmental factor? அப்ப என்னது, புவர் வெண்டிலேஷன் தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். அடுத்து லோகோமோட்டிவ் பாய்லர். லோகோமோட்டிவ் பாய்லர்ல இப்படி கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் பவர் இன்ஜினியரிங் யூனிட் 6ல 9th டாபிக்ல ஸ்டீம் பாய்லர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கு, பேஜ் நம்பர் 2ல. இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இன்டர்னலி ஃபயர்டு லேபர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், லோகோமோட்டிவ் பாய்லர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மொபைல் பாய்லர்ஸ், அதுவும் பாத்தீங்கன்னா லோகோமோட்டிவ் பாய்லர், அதாவது
இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ல கேட்டிருப்பாங்க, அதை வந்து கம்பைன் பண்ணி இங்க கேட்டிருக்காங்க. லோகோமோட்டிவ் பாய்லர்னா இன்டர்னலி ஃபயர்டு அண்ட் மொபைல் பாய்லர். அப்ப இன்டர்னலி ஃபயர்டு மொபைல் பாய்லர்ன்றது இங்கதான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி தான் வரும். புரியுதா? நெக்ஸ்ட், இன்டர் கூலிங் இஸ் ப்ரொவைடட் பிட்வீன், இங்க பாருங்க, 2 ஸ்டேஜ் ஏர் ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர் வித் இன்டர்கூலர். டைட்டில்லே இருக்கு. அப்ப என்னது? 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ரஸர். முடிஞ்சா 35வது கொஸ்டின். அது எங்க இருக்கு? ஹீட் பவர் இன்ஜினியரிங்ல 7th டாபிக்ல மல்டி ஸ்டேஜ் கம்ப்ரஸர்ல பேஜ் நம்பர் 2. அடுத்து டீசல் சைக்கிள் நார்மலி ஆப்ரேட்ஸ். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லயும் பார்த்திருப்போம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த பிளேலிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் நம்ம பார்த்திருப்போம், தெரியும்ல. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் பவர் இன்ஜினியர் 5th டாபிக்ல ஓட்டோ அண்ட் டீசல் சைக்கிள்ல பேஜ் நம்பர் 6 இங்க பாருங்க. 7:1 10:1. சோ இது வந்து ரேஞ்ச் தான் கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம அதை கனெக்ட் பண்றப்போ பார்த்தா 6 to 10 தான் வரும். சரியா? டீசல் சைக்கிள் பாத்தீங்கன்னா 16 to 20. சரியா? அடுத்து கம்பாரிசன் இக்னிஷன் இன்ஜின் ஒர்க்ஸ் ஆன். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா என்னது? 5th டாபிக் ஓட்டோ டீசல் சைக்கிள். சரியா? கம்ப்ரஷன் இக்னிஷனா என்னது? டீசல் சைக்கிள். சிஐனா டீசல் சைக்கிள், ஓட்டோ சைக்கிள்னா எஸ்ஐ பெட்ரோ இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்ததுதான். அடுத்து ஃபங்க்ஷன் ஆஃப் கார்பரேட்டர் இஸ் டு சப்ளை. என்னது? கார்பரேட்டர் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆட்டோமைசேஷன் வேப்பரைசிங் ஃபியூல் அண்ட் மிக்சிங். ஃபியூல் மிக்சிங் த வித் ஏர். அப்ப ஏர் அண்ட் பெட்ரோல் இன்ஜின்ல தான் மேக்ஸிமம் வந்து கார்பரேட்டர் இருக்கும். ஸோ இது ஆட்டோமொபைல் மெட்டீரியல்ல யூனிட் 5ல இருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இதை வாங்கியிருந்தீங்கனாலும் அது உங்களுக்கு இருந்திருக்கும். அடுத்து ஓம்ஸ்லா. ஓம்ஸ்லா இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து சம்மும் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஓம்லானா என்ன? சிம்பிள் சர்க்கியூட். ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருவோம். ஓம்ஸ்லா, கிர்ச்சாஃப் லா, இதை பொறுத்துக்கு இது முக்கியம். இது எதுல இருக்கு? எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல 2nd 3rd டாபிக்ல பேஜ் நம்பர் 1. அடுத்து கிர்ச்சாஃப் லா. இங்க பாருங்க, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா, the algebraic sum of current meeting at a point in electric circuit. இங்க பாத்தீங்களா, algebraic sum of current flowing to a junction in electric circuit is 0 தான் ஆன்சர். புரியுதாங்க? அடுத்து the logic gate in electronic circuit which. so இது எங்க இருக்குன்னா இது எலக்ட்ரானிக் 3rd டாபிக்ல கிர்ச்சாஃப்ஸ் லா. இது யூனிட் 4ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல 13th டாபிக் லாஜிக் கேட்ஸ் பேஜ் நம்பர் 1. a logic gate is a electronic circuit which makes logical decision. புரியுதா? டைரக்டா இருக்கு நிறைய क्वेश्चंस. அடுத்து the magnetic flux per unit area taken perpendicular to the direction of the magnetic flux. இங்க பாருங்க, electromagnetism is the study of magnetic field produced by conductor carrying current. A magnetic field density Tesla's flux flexing normally plane surface at a normally meter square is measured Weber. It was given by. so electromagnetism இருக்கு, magnetic flux இருக்கு. சரியா? magnetic flux என்பதா பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடியது. கிளியராங்க? ரைட்டா? ரைட். இங்க பாருங்க, இதுல எங்கடா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர்னா ரைட் ஆங்கிள். பெர்பெண்டிகுலர்னா ரைட் ஆங்கிள் இங்க வரும். அதாவது அட் ரைட் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி தான் பெர்பெண்டிகுலர், தெரியும்ல? அதான் வந்து என்னது? ரைட் ஆங்கிள்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதை வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கலாம், இது நம்ம அட்டென்ட் பண்ணிருக்கலாம். அடுத்து இங்க இருக்கு மேக்னெட்டிக் மோட்டிவ் ஃபோர்ஸ், ரிலக்டன்ஸ், இதெல்லாம் எதுல இருக்கு? யூனிட் 4ல எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு. ஃபைண்ட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ரெக்டாங்குலர் செக்ஷன் 30 mm வைட் 40 mm. இது சம்முக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸஸ் ஆக்சிஸ். அப்ப எக்ஸஸ் பொறுத்த ஆக்சிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா pd3/12. இங்க பாருங்க, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் நியூட்ரல் ஆக்சிஸ் pd3/12. யூனிட் 5ல மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல 5th டாபிக்ல தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்ல பேஜ் நம்பர் 6ல இருக்கு. அடுத்து தின் சிலிண்டர் இன்டர்னல் டயாமீட்டர் 30 mm. இதுவும் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க IXX IYY. சோ அதை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. புரியுது உங்களுக்கு? சோ அது டைரக்டா என்ன பண்ணலாம், ஆன்சர் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங், ஹெலிக்கல் ஸ்ப்ரிங், அதுக்கு என்ன? இந்த சம்முக்கு டைரக்ட் ஃபார்முலா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஸ்ப்ரிங் ஈக்குவல் டு டெல்டா இன்டு ஆர் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ இதுதான். இதுல டைரக்டா ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணா 24 mm அப்படின்றது வரும். சரியா? யூனிட் 5ல மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல 7th டாபிக். நிறைய ஃபார்முலால நீங்க அப்ளை பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும். இதெல்லாம் டைரக்ட். அதாவது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் கேட்டிருக்காங்க 68வது क्वेश्चन. இது வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இங்க பாருங்க, S = W/delta. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் S = W/delta. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல 7th டாபிக்ல பேஜ் நம்பர் 5. இதே பாருங்க, யூனிட் 5 மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ல 2nd டாபிக் ஓம்ஸ் ஹூக்ஸ் லா. பாருங்க, the stress is directly proportional to the strain within elastic limit. அதான் ஆப்ஷன் ஏ.
when a material is loaded within its elastic limit is directly proportional to the strain. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க. சிம்பிளா இருக்கும். எல்லாமே டைரக்டா கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும்? இங்க பாருங்க. The property of material by which its body returns to original shape after removal the load. இங்க பாருங்க. The property of material by which a body regains its original shape site after deformation. Elasticity. நிறையாது வந்து அந்த வேர்டிங்ஸ் சின்ன சின்ன வேர்டிங்ஸா மாறி இருக்குமா தவிர கான்செப்ட் மாறல. ஸோ அதை வச்சு நம்ம படிச்சிருந்தாலே என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியா இவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சம்முக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சம்முக்கு லோடு அப்ளை பண்றதுக்கு இங்க பாருங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பி பை ஏ. அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர். அடுத்து ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் சென்ட்ரிபிகல் பம்ப் இம்பல்லர் இங்க பாருங்க. ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல 11th டாபிக்ல சென்ட்ரிபிகல் பம்ப்ல வரும் பேஜ் நம்பர் 3. ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் சென்ட்ரிபிகல் பம்ப் டைரக்டா இருக்கா இம்பல்லர். அடுத்து the difference between the theoretical charge இங்க பாருங்க. the difference between theoretical discharge and actual discharge slip. யூனிட் 8 ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மிஷின்ல 10th டாபிக் சரியா. அடுத்து 79 இங்க பாருங்க. ஸோ இதோட ஃபுல்லாவே நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க. ஸோ டைரக்டா எல்லாமே கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்சிமம் டைரக்டா என்ன பண்ணிருக்கோம் கொஸ்டின்ஸ், அது எங்க சோர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிருக்கோம் காட்டியிருக்கோம். கண்டிப்பா வந்து என்ன பண்ணுங்க, கண்டிப்பா அடுத்த எக்ஸாமுக்கும் வந்து நம்ம இது யூஸ் ஆகும் கண்டிப்பா சரியா. நெகட்டிவ் ஸ்லிப்னா இம்பாசிபிள் ஆஃப் கேஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லாங் சக்சன் பைப் தான் வரும் சரிங்களா. அதே மாதிரி என்னது ஷார்ட் டெலிவரி பைப் இங்க பாருங்களா. சோ இதெல்லாம் வந்து சில கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கும், சில கொஸ்டின் வந்து டைரக்டா கொடுத்துருப்பான், சில கொஸ்டின் கான்செப்ட்ஸ் வச்சு கேட்டிருப்பான். அடுத்து டிராஃப்ட் டியூப் வந்து எக்ஸிட் ஆஃப் த டர்பைன் கேஸ். அது வந்து என்னது இந்த மெட்டீரியல்ல இங்க இருக்கக்கூடியது சரியா. ரன்னர் எக்ஸிட். அதுக்கப்புறம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா பிரஷர் டு பி மெஷர்ட் லெஸ் தென் த அட்மாஸ்பியரிக் பிரஷர் தான் வேக்கம் பிரஷர். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்ப இதுதான் தப்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் ஃபால்ஸ். ஓகே. அடுத்து பிட்டாட் டியூப். இது மெஷர் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. அவ்வளவுதான். எல்லாத்துக்குமே எங்கெங்க எடுத்தோம் அப்படின்ற சோர்ஸ் மெட்டீரியல் நம்ம வச்சிருப்போம். அதே மாதிரி செலக்ட் த ஃபார்முலா யூஸ் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இந்த இருக்கு பாரு. வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் √2gh சரியா. ஆக்சுவல் வெலாசிட்டினா இது. சோ எல்லாத்துக்குமே நம்ம வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கோஎஃபிஷியன்ட் வெலாசிட்டி CD is equal to என்னது இந்த இருக்கு பாருங்க. CD is equal to CV into CC. CD னா என்ன, CC னா என்ன, அதோட வேல்யூ என்ன எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி கப்லான் டர்பைன். இதுல பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபலே இருக்கும். கப்லான் டர்பைன்ல இந்த இடத்து வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும். வாட்டர் ஃப்ரம் த ரிசர்வாயர் அலோடு ஃப்ளோ த்ரூ த பென் ஸ்டாக். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும் பென் ஸ்டாக் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வருது பென் ஸ்டாக். அடுத்து பைப் என்டர்ஸ் த கேசிங்ல என்டர் ஆகுது அப்படின்னா ஸ்க்ரோல் கேஸ். அடுத்து வந்து என்னது ஸ்க்ரோல் கேஸ். The casing distribute the water evenly flow through the guide vents. அடுத்து guide vents. அப்ப என்ன வரும் அடுத்து 2 1 தெரியுதா. இந்த பிரின்சிபலை வச்சு அவங்க ஆவரேஜா கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. நம்ம மெட்டீரியல் இருந்தே டைரக்டா இல்லாம இன்டைரக்டாவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது அல்ஜிபிரிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இங்க பாருங்க சைஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் பேசிக் சைஸ். இட்ஸ் கால்டு டீவியேஷன். டீவியேஷன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் டீவியேஷன் சரியா. ஆக்சுவல் டீவியேஷன். அடுத்து டைப் ஆஃப் ஃபிட் எல்லாமே நம்ம கொடுத்த மெட்டீரியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அலவன்சஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பைலேட்டரல். இங்க பாருங்க 50 ± 0.2. அதே மாதிரி 0ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு என்ன வரும் பைலேட்டரலா தான் வரும். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் கிளியரன்ஸ் ரேஷியோ அதுவும் கொடுத்துருக்காங்க டெர்மினாலஜில. எது டிசைன் ஆஃப் மிஷின் நம்ம யூனிட் 10ல செகண்ட் டாபிக்ல இருக்கு பேஜ் நம்பர் 24ல. அடுத்து ஜேர்னல் பியரிங்ஸ் ஸ்லைடு காட்டிங். இது வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருக்கக்கூடியதா இருக்கும் பேஜ் நம்பர் 4ல. அதே மாதிரி த்ரஸ்ட் பியரிங்னா என்ன எல்லாமே பக்காவா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம். டஃப்னஸ் எல்லாத்துக்குமே கீழே வந்து மெட்டீரியலோட சோர்ஸ் பேஜ் நம்பர் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் பக்காவா கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நைட்ரேட்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹார்ட் சர்ஃபேஸ் தான் கரெக்ட். இங்க பாருங்க சர்ஃபேஸ் ஹார்டனிங் அப்படின்றது தான். அப்போ சர்ஃபேஸ் ஹார்டன் வந்துட்டாலே என்னது ஆப்ஷன் ஏ சரியா. இது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜில 17th டாபிக்ல ஹீட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. அடுத்து ஸ்டீல் கேன் பி ஹார்டன் குயிக்லி. இங்க பாருங்க இண்டக்ஷன் ஹார்டனிங்னா ஹார்டனிங் பார்ட்ஸ் which follow இண்டக்ஷன் ஹீட்டிங். அதுக்கு என்னது ஸ்டீல் ஹார்டன். அடுத்து ஃபுல் அனீலிங் ப்ராசஸும் 17th டாபிக்ல ஹீட் ட்ரீட்மெண்ட்ல இருக்கும். Annealing consists of heating and metal temperaturely slightly above the critical temperature and then glowing slowly, usually in the furnace. So cooling slowly எதை பண்ணுவாங்களா furnace ல பண்ணுவாங்க. அப்ப slow in the furnace. புரியுதா
அடுத்து ஆர்த்தோகனல் கட்டிங்னா என்னது? 2 டைமென்ஷனல் கட்டிங். பாருங்க, ஆர்த்தோகனல் கட்டிங்னா 2 டைமென்ஷனல் கட்டிங். லேத் ஒர்க்ல பேஜ் நம்பர் 1ல இருக்கு. ஆப்ளிக் கட்டிங்னா 3 டைமென்ஷனல். ஆப்ளிக் கட்டிங்னா 3 டைமென்ஷனல். அதே மாதிரி பாருங்க, நர்லிங் ஆபரேஷன் யூஸ்டு ஃபார் ப்ரொவைடிங் குட் கிரிப்பிங் சர்ஃபேஸ் ஆன் த ஒர்க் பீஸ். ஜெனரலி சர்ஃபேஸ் வில் பி இன் எ டைமண்ட் ஷேப். அப்படியே கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து 136, which are the following statements of true related to powder metal? அப்ப advantage of powder metal இதுதான் இருக்கு. No material wastage. அப்போ வந்து இது கரெக்ட். சரியா? A commoners produce possess poor impact strength and elongation. High skilled labor is not required. இங்க பாருங்க, no skilled labor is not required. சரியா? அப்போ உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர்? அப்ப 1 என்னது? 1 கரெக்ட், 3 கரெக்ட். 1 கரெக்ட், 3 கரெக்ட். கரெக்டா? ஹை ஸ்கில்டு, அதே மாதிரி ஹைலி ஸ்கில்டு லேபர் இஸ் நாட் ரெக்வயர்ட். இங்க வந்து நோ ஸ்கில்டு லேபர். அப்போ வந்து இது தப்பு. ஹைலி ஸ்கில்டு வேற, நோ ஸ்கில்டு வேற. அப்போ 1 மட்டும்தான் கரெக்ட். 1 மட்டும்தான் கரெக்ட். சரியா? ஓகே. ஸோ இப்படிதான் டைரக்டா இந்த அட்வான்டேஜஸ் வச்சு கேட்டிருக்காங்க, பாத்துக்கலாம். அடுத்து கார்பரேசிங் ஃபிளேம், அதுவும் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. when the quantity of acetylene is more than oxygen. அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். அதாவது அசிட்டிலின் தான் கூட இருக்கு, எக்ஸஸ் ஆஃப் அசிட்டிலின் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பிசிசி, பிசிசி will remain hidden from other recipients, not visible to all other recipients. இது வந்து மெட்டீரியல் 7ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கோம், சென்டிங் இமெயில்ஸ்ல. அடுத்து ரெக்டாங்கிள் ஷேப், இங்க பாருங்க டைரக்டா இருக்கு, ப்ராசஸ்னா ரெக்டாங்கிள். அப்ப இதை வச்சு நம்ம மெட்டீரியல படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஃபனுக் சிஸ்டம் G4, இங்க பாருங்க G412 கரெக்டா கொடுத்துருக்கோமா? யூனிட் 9 கம்ப்யூட்டர் இன்டர்ல G and M கோட்ஸ்ல இருக்கு. அடுத்து கூல் அண்ட் ஆன் M08, இதுவும் பாத்தீங்கன்னா G கோட் M கோட்ஸ்ல இருக்கு. அடுத்து மெட்டீரியல் கோடிங் சிஸ்டத்துல என்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ல என்னென்ன இருக்கு இங்க பாருங்க. மேனுஃபேக்சரிங் ஆட்ரிபியூட்ஸ் பார்ட்ஸ் ஆர் grouped family with same manufacturing characteristic but different shape. Different shape, operations are same. அப்ப இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு? operations are சேமா தான் இருக்கும். சரியா? ரைட். அடுத்து ஐஜிஎஸ், ஐஜிஎஸ்னா என்ன சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க. ஐஜிஎஸ்ல இங்க பாருங்க, கிராபிக் ஸ்டாண்ட்ல பேஜ் நம்பர் 5 to 6ல ஒவ்வொரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல 6 செக்ஷன் இருக்கும். பிளாக், ஸ்டார்ட், குளோபல், டைரக்டரி, பாராமீட்டர், டெர்மினேட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தெரியுது? டேட்டா என்ட்ரி வராது, டைரக்டரி என்ட்ரி. அப்போ இதுதான் தவறு. புரியுதா? அடுத்து பேஜ் நம்பர் 4 ஜி கோட் எம் கோட்ஸ்ல M03, M04, M05 எல்லாமே ஸ்பிண்டில பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். அடுத்து எம்ஐ கிளாஸ், இதுவும் நம்ம தான் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் 5th டாபிக். ஸோ பார்த்தீங்கன்னா எத்தனை டிஜிட் எம்ஐ கிளாஸ்? இது 12 டிஜிட்ஸ். அப்போ ஆப்ஷன் டி. ஸோ தெரியுதா? ஸோ இப்படி தாங்க எல்லாமே நம்ம இதில் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்க, அடுத்த தடவைக்கு என்ன பண்ணுங்க, ஸோ ஓவராலா எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியணும்ல. ஓவராலா டிப்ரிசியேஷன் மெத்தடு, அதே மாதிரி இந்த ஃபேக்டரி காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஒரு பிளாக் டயக்ராம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓவராலா எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி XY தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், எக்ஸ் அண்ட் ஒய் தியரியில பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல எழுதியிருப்போம். தியரின்றது குட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்திருக்கும். குட் அண்ட் பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட இருக்கும். குட் குவாலிட்டி ப்ராடக்ட், குட் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். லேசினா எக்ஸ் தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரியா? அதே மாதிரி இந்த ஒர்க் ஸ்டடி கன்சர்ன் வித், அதுல வந்து அப்ஜெக்டிவ் ஆர் ஒர்க் மெஷர்மெண்ட்ல இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாஸ்லோ ஹைரார்ச்சிக்கல் தியரி, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டயக்ராம் தான். நாலாவதா என்ன இருக்கக்கூடியது? கீழே இருந்தா போனோம். இது 1, 2, 3, 4. நாலாவதா இருக்கக்கூடியது என்ன கேட்டிருக்காங்க? எஸ்டிங் கோட்ஸ். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடியதா இந்த மேட்ச் தான் ஃபாலோயிங், இது இங்கிட்ட எழுதி கொடுத்துருக்கு. அதே மாதிரி அரேஞ்ச் த ஜாப் ஆர்டர், இது வந்து ஜாப் எவாலுவேஷனை பொறுத்தது. வேல்யூ ஆஃப் டிஃபரெண்ட் ஜாப்ஸ், ஃபர்ஸ்ட் ஜாப் கிளாசிபிகேஷன் பண்ணணும். அடுத்து கரெக்ட் வேஜ் ஸ்ட்ரக்சர், வேஜ் டிட்டர்மினேஷன். அடுத்து எந்த ஜாபுக்கு என்னென்ன கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன். அடுத்து அனாலிஸ். முடிச்சாங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிளியரா? ஸோ ஓவராலா எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா நம்ம இதுல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 85 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க வேணா எண்ணி பாருங்க, 80 to 85 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம மெட்டீரியல் வந்து டைரக்டா கேட்ட கொஸ்டின்ஸ் இப்ப பார்த்தோம்ல 80 to 85 கொஸ்டின். அது போக நம்ம அந்த பிளேலிஸ்ட் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோம் தெரியுமா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதுல இருந்து ஒரு 30 to 40 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அரௌண்ட் 110 to 120 கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம வீடியோ கிளாஸ் நம்ம மெட்டீரியல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆவரேஜா நீங்க ஒரு 120 போட்டுட்டு ஜிஎஸ்ல ஒரு 60 எடுத்ததாலும் 180 கொஸ்டின் வந்திருக்கும். மிச்சதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க ஏனோ தானோன்னு டிக் பண்ணியிருந்தாலும் அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு அசால்ட்டா ஒரு
210 230 கொஸ்டின்ஸ் வரைக்கும் தாராளமா போட்டுடலாம். ஓவராலா சொல்றேன். நீங்க மெக்கானிக்கலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 to 160 தாராளமா போட்டிருக்கலாம். கரெக்டா புரியுதாங்க? ஸோ இதுதான் நம்மளோட சோர்ஸ். இதோட வீடியோ வந்து ஃபுல்லா லான்ச் ஆகணும்னு உங்களுக்கு டெலகிராம்ல என்ன பண்ணுவோம், இந்த ப்ரூஃபோட வீடியோவும் பிடிஎஃப்ையும் நம்ம வந்து போட்டுருவோம். கண்டிப்பா இனிமேலாச்சும் வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த மெட்டீரியல் தமிழ் மீடியமும் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமும் இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்ல சாம்பிள் எல்லாமே வச்சிருப்போம். தயவு செய்து வேணுங்கிறவங்க பாருங்க. அடுத்த எக்ஸாமுக்கு இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. இதுல இருந்துதான் வரும்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர வாங்குங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. சோர்ஸ் காமிச்சாச்சு, ப்ரூஃப் காமிச்சாச்சு. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் போடுவோம். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.